லீடரை போடுற கஷ்டம். அப்படி போட்டாலும் லீடர் அப்போ சாவான். தான் அப்போ வரலாமண்டு நினைக்கிற கூட்டம் தான் இங்கே அதிகம். எல்லா டீம்லேயும் 2வது இருக்கிறவனை முதல் போடணும். அதுக்கு பிறகு லீடரை போடணும். அதோட அந்த டீம் சரி. நண்பன்கிட்ட போகணும். எல்லாரையும் கொண்டுட்டு தாண்டா போகணும். அங்கே வை வார். அண்ணா நீ டைரக்டர் ஆகிக்க நான் தான் உண்டு அசிஸ்டன்ட் சரியா? அதுக்கு நானும் ஆகணும்டா முதல். எங்கடா கதை ஒன்றும் மம்பிடுதில்ல பாவம். இப்போ போனா அன்னை பொம்பளையோட சேட்டை விட்டையை தட்டலாமா? லட்சம் கைமாத்திரம் போல இண்டை வெள்ளி மினுங்கும் குங்குமம் தரிக்கும் பேர். அண்ணா நானும் வலிக்கிறேன். ம் அண்ணா ரணாண்ட டீமில் ஜசோ யாரோ போட்டுட்டாங்களா? ஆ போடத்தான் போகணும். எங்கே போகிற? லொக்கேஷன் பார்க்க போகிறேன். கேமரா விட்டுட்டு போகிற? எடுக்கணும். எப்பயுமே ஒருத்தன் சண்டை பிடிக்க தடுத்து போட்டுத்தான் திரும்ப அடிப்பான். ஏண்டா அடி வர்ற 2 பேருக்கு அவேண்ட உயிர் முக்கியம். எங்களுக்கு அப்படி இல்லை. வெட்ட வந்தால் வெட்டுத்தான், தடுக்க எல்லாம் மாட்டான். தொண்டை உயிரை மதிக்கா ஒருத்தன் வெட்டினா அந்த வெட்டு எப்படி இருக்குமென்று காட்டணும். நிலாட்ட போகிறதான் இலக்கு. தற்கொலை பண்ணி போகலாம், ஆனால் அப்படி போகக்கூடாது. இங்கே இருக்க எல்லா டீமையும் போடணும். அதே பாதையில் நாமளும் செத்துடணும். பக்கத்தில் ஏதாவது சிடி கடை இருக்கா? நேரவே வெலப்பக்கம் திரும்பினீங்கண்டா ஒரு கடை ஒன்று பேர். என்ன சிடி வேணும்? ஒரு கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி. நான் நரேட் பண்ணவா? நான் டிரெக்டராக ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன். நேற்றே பார்த்தேன் உங்களை இதடியில். ஓ லொக்கேஷன் பார்க்க வந்தேன். என்னடா நோதா? அந்த குற்ற உணர்ச்சி தான் தாங்க இல்லாமல் இருக்குடா. அன்றைக்கு அந்த நாய் இளங்களோட தனை இருக்காட்டி இன்றைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான். ஒரு நாள், அந்த நாள் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு 2 வருஷத்துக்கு பிறகு தூக்கு நிறைவேற போகிற நாள். ஜெயிலில் தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கிறதுக்கண்டே தனியாக அமைக்கப்பட்ட ஒரு அறை.
அந்த அறையில் ஒரு மூலையில் அந்த கைதியும் கைதியை கவனித்தபடி ஒரு ஜெயிலரும் இருக்கிறாங்க. ம். உனக்கு நாளைக்கு விடிய தூக்கு. இன்றைக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களோட இருந்து தான் ஆகணும். சார் மெசேஜ் எதுவும் வந்த மாதிரி தூக்கிலேண்டு எங்கள்கிட்ட இங்கெல்லாம் ரெடியாக தானே இருக்கு. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துருந்தா உடனே வந்துடும். என்னடா வாழணும்னு நினைக்கிறியா? தெரியலை சார், அதை கூட சொல்ல தெரியலை. அவனுக்கு வாழ ஆசை இருந்திருக்குடா. சார் ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல இருக்கு. சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தருவீங்களா? ஐஸ்கிரீமெல்லாம் எப்படி நைட்டில்? தூக்கு தானே கைது சார். கடைசியாக என்னென்னு கேட்பீங்க தானே, கொண்டு வாங்கி தாங்குவேன். வேணாம் வேணாம் தான். குழந்தை அந்த பொண்ணை அவ்வளோ உழவு பண்ணான். நல்லா வாழணுமென்று நினைச்சான். நாங்கள் கெடுத்துட்டோம்டா அது. நல்ல பாசமான குடும்பம். நாங்கள் அனாதை. ஒரு உறவாக இருந்தால் எங்களுக்கு. குடும்பத்தோட நல்லா இருந்தான், எல்லாத்தையும் குழப்பிட்டான். மச்சான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்குடா. எனக்கு பாமசி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. டே மச்சான் சேமடா. மச்சான் எனக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி வந்திருக்குடா. மார்ஷல் ஆர்ட் ரிலேட்டட் கோர்ஸ் கிடச்சிருக்குடா. படிப்பு முடிய மாட்டேன், இங்கே நிற்க மாட்டீங்களானே. டே பின்னேரம் டெய்லி செட்டாக இடம் தானே, வந்துடுங்க வேலைக்கு. நிப்பாட்ற எந்த கடைக்கு போயிட்டு போவோம். சரி சரி நீ பாட்டு வா. நீ சொல்ற இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா, சொல்றா அப்படி. விடுங்கடா அடி விடாங்க. என்ன வாக்குற ஏரியாக்கா வந்து விலாசம் காட்டாது ஒழிக்கிடு. சொல்றவளாங்க இல்லையே. சும்மா டைம்ல தெரிஞ்சு போன இப்ப சரி. ஃபோன் அடிச்சாலே ஆன்சர் பண்ண மாட்டான். அவனை பற்றி கேட்டு இது நம்மளோட காமெடியில சிரிக்கிற மாதிரி நான் சொல்லு. உன்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நீ முதலொருத்தனை வெட்டின. நீ அது பொண்ணு ஒரு கேங்ஸ்டராக மாற்றி விட்டுருக்கு. நான் என்னம்மா பண்ணுறது, அடுத்த வாழை திரும்ப இப்போ வரைக்கும் போட முடியலை. நிலான், நீ உண்ட டீமை விட்டுரு. இல்லைம்மா, அப்படி எப்படி விட்டுட்டு வர்றது? கட்டாயம் அவங்களுக்கு நல்ல லைஃப் ஒன்று அமைச்சு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியா நிலான். உனக்கு சொல்கிறது விளங்க இல்லையா? இல்லை வேண்டாம், அப்படின்னா நீ என்ன விட்டுரு. ஒரு 15 நிமிஷத்தில் கோவமெல்லாம் போய் திரும்ப வாராள். வளமையாக கேஸ் செய்ய போவைக்க வடிவ ஸ்கெட்செல்லாம் போட்டு தான் போகிறோம். ஆனால் அன்றைக்கு ஒருத்தனை கீறத்தான் போனோம். போயிட்டு லவரோட குழம்பினதில் கோப்பிட்டு அவனை மாறி மர்டர் அடிச்சிட்டான். அவன் டீமில் ஒருத்தனை போட்டப்போ கூட அவன் யாரையும் கொல்ல நினைக்கல. போலீஸ் வந்து மூடாம நின்று தானா அப்படிப்பட்டான். என்னடா காணுமா? சாகரத்துக்கு முன்னால அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய் எல்லாம் ஓகேயா? சார், என் அம்மாக்கும் என் பெண் குழந்தைக்கும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும் சார்.
என் அம்மா, என் பெண் குழந்தை எல்லாம் நீ தான். உன்னை பார்த்து 2 வருஷம் ஆகுது. நீ என்னை விட்டுட்டு போனது நியாயம்தான். நான் செத்தா நீ அழுவேன்னு தெரியும். அழு, கொஞ்ச நாள் அழு, அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ. உண்மையாக என்னால் முடியலை, சாவை பற்றி அவ்வளோ யோசிக்கலை. உன்னை பற்றி நினச்சா தான் அழுகையாக வருது. தெரியலை, விடு, அதை விடு. சேஃபாக இருங்கம்மா. பாய்மா. அம்மா, நான் கடைசியாக அவனை ஒருக்கா பார்த்துட்டு வரேம்மா. ஏன்டா அவன் உயிரோடு இருக்க மாட்டேன். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. என்ன? உன்னோட நல்லா வாழணும், அது மட்டும்தான் என் ஆசை. நீ இல்லாத லைஃப் எனக்கு தேவையில்லைம்மா. அப்படி பேசாத நிலான். உனக்கு முதல் நான் செத்துடுவேன். அவள் உண்மையை தான் சொல்லியிருக்காள் போல. 2 பேரையும் ஒரே இடத்தான் புதைச்சாங்க. ம். பிள்ளைதான். இன்றைக்கு இந்த பிள்ளை நாங்கள் செஞ்சாதான் நாளைக்கு எங்களை மாதிரி ஒரு 3 பேர் உருவாகாமல் இருப்பாங்க. போன வருஷம் செத்தான்டா நிலான். அவன் கதையை நாளைக்கு நகரமாகி சொல்லி போட்டான். ரொம்ப நம்புறாள்டா. எல்லாத்தையும் விட்டுறான்டா, அவளுக்கு தெரியும் போது. சரியண்ணா. டீமில் நல்லவனும் இருப்பான், அவனும் சாவான் தான். இதெல்லாம் பார்க்குற நிலைமையில் நாங்கள் இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமெண்டா நான் அவளை விட்டுறோன்னு நினைக்கிறேன். ஆனால் விட முடியல. இங்கே டிவியில் பார்க்குற டீ மாதிரி இல்லை. வளர முதல் தட்டணும். உண்மையை சொல்ல தைரியம் இல்லை. ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறோன்னு போய் சொல்லிட்டு கேஸ் செய்ய போய் கொண்டிருக்கேன். கடைசி வரைக்கும் நண்பன் தூக்கின ஆயுதம் தான். வேற பொருள் தூக்க வேணாம். இன்றைக்கும் லொக்கேஷன் பார்க்க போகணும். சுவாசகு கால் பண்ணுறா. பண்ணுறேன். ஆன்சர் இல்லை. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிக்கும். நீர் நான் திரும்பி வரலண்ணா, அவளுக்கு எதுவும் தெரியவண்ணா. தம்பி, அவரை பார்த்தீங்களா? இல்லையாக்கா. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டேன். நான் டிரெக்டர் ஆகி ஒரு படம் எடுத்துருக்கிறேன். லொக்கேஷன் பார்க்க போகிறேன். அக்கா, நான் ஒரு படம் எடுத்திருக்கிறேன். லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிருக்கு. கட்டாயம் பார்க்க சொல்லிட்டு போக வந்தேன். இந்த டீமில் ஜசோவை போட்ட நாங்கள் தான்டா. முடிஞ்சா விட்டு சிமெட்ரிக்கு வா. செமெட்ரியில் நிற்கிறோம், வா. நண்பன்ட்ட போயிட்டான்டா. அவன் டைலாக்கு அவன் அடைஞ்சிட்டான்டா. எல்லாரையும் போட்டுட்டு போலீஸுக்கு கோல் அடிக்கணும். நாங்களும் அவங்கள ஒரு ஆள் மாதிரி கதைக்கணும். ஏனண்டா வெளியே வேலை முடிஞ்சு உள்ள வேலை இருக்குது.